ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம தி சகா ஆஃப் டானியா தி ஈவில் எபிசோட் 5 ரிவ்யூ பத்தா பார்க்க போறோம். எபிசோட் 4 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தர மறக்காம போய் பார்த்துருவாங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோட்ல டானியாக்கு ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க. என்னன்னா ரேபிட் ரெஸ்பான்ஸ்க்கான டீம், அதாச்சு ஒரு ஸ்பெஷல் ஸ்குவாடை கிரியேட் பண்ணணும்னு சொன்னாங்க. இப்போ டானியா இருக்க ரூமுக்கு அவளோட பழைய அசிஸ்டன்ட் வரா. அவளை வந்துட்டு செகண்ட் லெப்டினன்ட் விக்டோரியா செரிப்ராவ் ஹெட் குவார்டர்ஸ் உங்களுக்கு அசிஸ்டன்டா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. டானியாவும் என்னது அசிஸ்டன்டா? அவளோ ஆமா, நான் ஏற்கனவே உங்களுக்கு வேலை செஞ்சிருக்கேன், உங்களுக்கு தெரியும், அதனால தான் இப்படி போட்டிருக்காங்க. டானியாவும் விளங்குண்டா. அப்புறம் செகண்ட் லெப்டினன்ட் ஆனதுக்கு கங்க்ராச்சுலேஷன். அவளோ ரொம்ப நன்றி மேம். சரி நம்ம வேலையை ஆரம்பிப்போமா சொல்லிட்டு அங்க இருக்க லெட்டர்ல எடுத்து பார்த்துட்டு இருக்கா. டானியாவும் ஏன் அவசரப்படுற, இது 2 பேரால முடிக்கிற வேலை கிடையாது. அவளோ ஓ கவலைப்படாதீங்க, இதுக்காக நான் நிறைய பேர்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கேன். டானியாவும் என்ன செஞ்சா? அவளும் எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபைல்லாம் ஏற்கனவே ஆர்கனைஸ் பண்ணணும்னு நினைச்சிருப்பீங்க, அதனால தான் டக்குன்னு இதை செஞ்சுட்டேன். டானியாவும் பேட்டில் ஃபீல்ட்ல கூட இந்த மாதிரி இல்லையமா, நீ அந்த ரைனே ஃப்ரெண்ட்லேயே இவ்வளவு சாக விட்டுருக்கணும்டா. இப்போ அந்த ஸ்பெஷல் ஸ்குவாடுக்கு இன்டர்வியூ வந்துட்டு இருக்கு. ஆனா அங்க வேற ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு நான் இதுக்கான ஹெட், நான் தான் உங்களுக்கு இன்டர்வியூ எடுக்க அப்படின்றாரு. அங்க உட்காந்துட்டு இருக்காரும், நீங்க இன்டர்வியூலாம் கிடையாது, நீங்க ஸ்ட்ரெயிட்டா வேற ஸ்குவாடுக்கு போங்க அப்படின்றாங்க. அங்க இருக்கிறவங்களும் என்னது இந்த இடத்துக்கு தான் இன்டர்வியூ இருக்குன்னாங்க, அப்போ இந்த போஸ்ட்டுக்கு நான் கிடையாது அப்படின்னு கேட்கறாங்க. அவரும் உங்க பிளான் நான் மாத்தியாச்சு, உடனே இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்றாரு. இப்போ அந்த சோல்ஜர்ஸுமே அங்க இருந்து கிளம்புறாங்க. அந்த பொண்ணும் மேம் இதெல்லாம் உங்களுக்கு ஓகேவா? டானியாவும் என்ன பண்றது, நான் போட்டு மேட்ச் கூட தெரியாம அது கூட பேசிட்டு இருக்கானுங்க, அவனுங்களும் அதை சரிபட்டு வர மாட்டானுங்க. அவளும் இதெல்லாம் ஓகே, ஆனா இதோட 30 பேர் ஆச்சு. டானியாவும் என்ன பண்றது, அட்லீஸ்ட் 4 பேராச்சும் பாஸ் ஆக பார்த்தேன், ஆனா எதுவுமே நடக்கலையே. இப்போ அதே மாதிரி ஒரு பொய்யான இன்டர்வியூ நடந்துகிட்டே இருக்கு. சோல்ஜர்ஸ் அதை பார்த்துட்டு உண்மை நம்பிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ அந்த செவருக்கு பின்னாடி பார்த்தா டானியாவும் மத்தவங்களும் இருக்காங்க. டானியாவும் ஜெனரல் கிட்ட இது ஒரு ஆப்டிகல் இல்யூஷன் ஸ்பெல், இது ஒரு மாயை தான், ஓ இதனாலதான் இங்க வர மக்கள்லாம் இன்டர்வியூல தோத்துட்டு இருக்காங்களா? டானியாவும் இதே ஒரு திறமையா வந்த மேஜர் இருந்தானா இது கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பான். இப்போ வரைக்கும் 12 பேர் தான் பாஸ் ஆயிருக்காங்க. அது ஒரு கம்பெனி தான் கரெக்டா இருக்கும், ஒரு பெட்டாலியனுக்கு கரெக்டா இருக்காது. அங்க இருக்க ஜெனரலும் சரி இந்த மாதிரி வைக்காத இன்டர்வியூ, வேற மாதிரி வை அப்படின்றாரு. டானியாவும் அப்படின்னா வர புது ஆளுங்களுக்கு நான் ட்ரைனிங் கொடுத்தாகணும், அது ரொம்பவே டைம் எடுக்குமே. அந்த ஜெனரலும் சரி எவ்வளவு காலம் தேவை? டானியாவும் அப்படியா எனக்கு 1 மாசம் போதும் அப்படின்றாங்க. இதை கேட்ட உடனே அங்க இருக்கலாம் ஷாக்கா இருக்கு. என்னது 1 மாசம் போதுமா? புதுசா வர சோல்ஜர்லாம் ட்ரெயின் பண்றதுக்கு அட்லீஸ்ட் 2 வருஷம் ஆகும். அந்த ஜெனரலும் நீ என்ன வேணா பண்ணிக்கோ, எனக்கு கவலை இல்ல, ஆனா இதை செஞ்சு காட்டு. டானியாவும் ஓகே சார். அந்த பொண்ணும் அச்சோ நானும் வந்து மாட்டிக்கிட்டேன் போலயே. இப்போ மலைகளை காட்டுறாங்க. அந்த மலையில சோல்ஜர்ஸ் எல்லாம் பதறிட்டு இருக்காங்க, எனிமீஸ் அட்டாக் பண்றாங்க, ஏனாச்சு சொல்லிட்டு பதறிட்டு இருக்காங்க. அட ரொம்பவே குளிர்துன்னு ஒருத்த சொல்ல, அந்த பொண்ணும் எனக்கு அப்பவே தெரியும் இவங்க இப்படிதான் பண்ணிருப்பாங்கன்னு. பார்த்தா டானியா மேல இருக்கா. இதுதான் உங்க அலாரம். உங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம் சொல்லணும், நான் கேள்விப்பட்டேன் இங்க பக்கத்துல இருக்க கேனன் யூனிட் ட்ரைனிங் இருக்கணும்னாங்க. சரி அவங்களுக்கு நம்ம சான்ஸ் கொடுப்போமா? உடனே அந்த பொண்ணு குழுன்னு ஓடி போய் நிலத்தை தோண்ட ஆரம்பிக்கிறா. டானியாவும் ரொம்ப நேரத்துக்குலாம் இல்ல, வெறும் 36 ஹவர்ஸ் தான். அங்க இருக்க சோல்ஜர்ஸ்லாம் என்னது இப்போ 36 ஹவர்ஸ் நான் சொன்னாங்க. சரி ஆரம்பிக்கலாமா? உங்களோட டிஃபென்ஸ் ட்ரைனிங் இப்போ ஆரம்பிக்குது. இப்ப டானியாவுமே வானத்துல சிக்னல் கொடுக்குறா. இப்ப வானத்துல இருந்து பாம் சபையில ஆரம்பிக்குது. இந்த பொண்ணு பார்த்தா ஏற்கனவே குழி தோண்டி அதுல பாதுகாப்பா இருக்கா. இத டானியா ரசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அங்க இருக்க சோல்ஜர்லாம் ஓடுங்க ஓடுங்க சொல்லிட்டு பதறிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கிற எல்லா ஷவலையும் எடுத்துக்கிட்டு நிலத்தை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. கீழே இருக்க சோல்ஜர்ஸும் சரி இந்த பாம்ஸை மேஜிக் வச்சு தடுக்கலான்னு பாக்குறாங்க. ஆனா அந்த எக்ஸ்ப்ளோஷன் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு. டானியாவும் அட ரொம்பவே பவர்ஃபுல்லான கேனனா ஃபைட் பண்றாங்க போலயே. அந்த பொண்ணும் மேம் இது ரொம்பவே அதிகமா இருக்கு, இது எல்லையை தாண்டி போயிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி அட்டாக் தொடர்ந்துகிட்டே இருக்கு. விடியுது, இரவாகுது. இப்போ ஒரு வழியா அந்த அட்டாக்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ டானியா அங்க வந்து சொல்றா, அட 36 மணி நேரம் டக்குனு போன மாதிரில, நீங்க தானே இந்த வேலைக்கு ஆவல அப்ளிகேஷன் போட்டீங்க, நீங்க சந்தோஷப்படணும்ல, இப்போதானே ஆட்டமே ஆரம்பிக்க போகுது, கவலைப்படாதீங்க, இது வெறும் வார்ம் அப் தான், உங்களோட முழு ட்ரைனிங்கே இப்போதான் ஆரம்பிக்க போகுது. நான் சொல்ற இடத்துக்கு இன்னும் 48 மணி நேரத்துல நீங்க போய் ஆகணும். இந்த டிஃபென்ஸ் ஸ்பெல் யூஸ் பண்ணக்கூடாது, இந்த ஃபிளைட் ஸ்பெல் யூஸ் பண்ணக்கூடாது. ஒருவேளை நீங்க மேஜிக் யூஸ் பண்ணீங்கன்னா இதே மாதிரி ஆர்ட்லரி ஸ்ட்ரைக் அங்க விழும். அப்புறம் இன்னொரு வார்னிங் தரேன், நீங்க போற பாதையில கேர்ஃபுல்லா இருங்க. உங்க பாதையில என்ன வரும்னே சொல்ல முடியாது. அந்த சோல்ஜர்ஸுமே இந்த மேட்சிக் யூஸ் பண்ணாம அந்த பணியில கடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த சோல்ஜர்ஸ்லாம் ரொம்ப பயத்துல இருக்காங்க. சாதாரண ஒரு ஃபிளைட் போனாலுமே பாம்பு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்காங்க. இப்போ நைட் ஆகுது, அவங்க ஒரு வழியில போறாங்க. கொஞ்ச தூரத்துல பார்த்தா ஆர்மி டாக்ஸ் அங்க இருக்கு. சரி நம்ம இப்ப வேற வழியில இதை சுத்தி போயிடலாம்னு சொல்லிட்டு வேற வழியில சுத்தி போயிட்டு இருக்காங்க. அங்க இருக்க சோல்ஜரும் அவன் நிறைய வார்னிங் கொடுத்தா, ஆனா எதுவுமே நடக்க மாட்டேங்குது. பக்கத்துல இருக்க சோல்ஜரும் ஒருவேளை நம்மள பயமுறுத்தா அப்படி சொல்லிருக்காங்களோ. அந்த பொண்ணும் ஆமா அதுக்கு வாய்ப்பு இருக்கு, அந்த கேப்டனை எனக்கு நல்லாவே தெரியும், அதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு சோல்ஜரும் அடிச்ச இப்ப நம்மளை பார்த்தா அவ சிரிச்சிட்டு இருப்பால, அவளை நான் சும்மா விட மாட்டேன் சொல்லிட்டு கத்துறான். இப்போ இவங்க பக்கத்துல இருந்தது ஒரு பெரிய பனிமலை. இவன் கத்தல அந்த பனிமலை சரிஞ்சு வருது. அந்த பொண்ணும் சும்மா இருந்ததை கிளப்பி விட்டானே இந்த எலும்பு பையன், ஓடுங்கடா எல்லாம் சொல்லிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த பனியில எல்லா சோல்ஜர்ஸுமே மாட்டிக்கிறாங்க. அந்த பொண்ணும் எப்படி அந்த பனியில இருந்து வெளியே வரா. அவ சுத்தி முத்தி பாக்குறா. எல்லா சோல்ஜர்ஸும் இல்ல என் காலு அப்படி சொல்லிட்டு ஒருத்தர ஒரு மாதிரி கத்திட்டு இருக்காங்க. இப்போ டானியோட வாய்ஸ் கேக்குது, அட உங்களோட ட்ரைனிங் டைம்ல உட்காந்து தூங்கிட்டு இருக்கீங்களா?
திருப்பியுமே கேனன் ஃபயர் பண்ணணுமா? இப்போ அங்க கத்தனவன் மூச்சை காணும். டேய் இழஞ்சிரு கத்துறாங்க. ஆனா அவன் மூச்சை விடல. டானியாவும் ஒரு அவலாஞ்சி கூட டாச் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கி போட்டு மிதிக்கிறா. அந்த பொண்ணும் இல்ல கேப்டன் நீங்க எல்லாம் மீறி போயிட்டு இருக்கீங்க. பார்த்தா அங்க அடி வாங்கினவன் வாயில இருந்து பனியை துப்பிக்கிட்டு இருக்கான். என்னது அவனுக்கு திருப்பி உயிர் வந்துடுச்சா? அங்க இருக்க சொல்லிடலாம். என்னால இது நம்பவே முடியல. அவ நிஜமாலே ஒரு மனுஷன் கிடையாது. ஒருவேளை நான் இங்க இருந்து ஓடுனா எனக்கு சாவிட மோசமானதை காட்டுவா போலியே. டானியாவும் பனியில இருந்து ஒருத்தன் தூக்கிட்டு சரி இதோட அவள் தான்ல. இந்த விஷயத்த நான் நினைச்சு பாக்கல. ஆனா ட்ரைனிங் தான். இப்படியே போயிட்டுச்சுன்னா உனக்கு டைமும் இல்ல. உங்கள யாராச்சும் இப்பே ஓடணும்னு நினைச்சீங்கன்னா இப்பதான் உங்களோட நேரம் சொல்றதுக்குள்ள அங்க இருக்க ஒரு சோல்ஜர் இல்ல மேம் நான் இங்க ஓட மாட்டேன். என்னோட ட்ரைனிங்க நான் கண்டினியூ பண்ண போறேன் அப்படின்றான். டானியாக்கு ஷாக்கா இருக்கு. அவ என்ன நினைச்சானா இந்த மாதிரி மோசமான ட்ரைனிங் கொடுத்தா எல்லாரும் ஓடுவாங்க நினைச்சா. ஆனா அங்கிட்ட சோல்ஜர்லாம் நான் ட்ரைனிங் கண்டினியூ பண்ணுவேன்றாங்க. எல்லா சோல்ஜர்ஸுமே நானுமே கண்டினியூ பண்றேன். இன்னும் டைம் இருக்கு வாங்க எல்லாரும் போல சொல்லிட்டு அங்க கிளம்புறாங்க. அந்த பொண்ணுக்கு இதை விட ஷாக்கா இருக்கு. என்ன நடக்குதுங்க அப்படி சொல்லி டானியா பார்த்தவன எனக்கு பயமா இருக்கு நில்லுங்கடா அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறா. இப்போ ஒரு மாசம் கழிச்சு காட்டுறாங்க. டானியாக்கு ஷாக்கா இருக்கு. அவ சொல்றா இன்னையில இருந்து நீங்க சாதாரண சோல்ஜர் கிடையாது. இந்த எம்பையரோட எலிட் வாரியர்ஸ் நீங்க. இன்னையில இருந்து நீங்க சாகுற வரைக்கும் ஒரு பிரதர்ஹுட்ல சேர்ந்திருக்கீங்க. இந்த பாதையில நிறைய கஷ்டங்கள் வரலாம். ஆனாலுமே நீங்க எங்க போனாலும் இங்க இருக்க எல்லா மெம்பருமே உங்களோட பிரதர் தான். உங்கள நிறைய பேர் திரும்பி வர மாட்டீங்க. ஆனா இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களோட நாட்டுக்காக சாகுறது ஒரு பெரிய வரம். ஞாபகம் வச்சுக்கோங்க நம்மளோட கண்ட்ரி எப்பவுமே வாழ்ந்துகிட்டு இருக்கும். அப்படின்னா உங்களோட உயிரும் இந்த கண்ட்ரியோட ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கும். இப்ப டானியா அவ ஹெட் குவார்டர்ஸ் போயிட்டா. அவ யோசிச்சு பாக்குறா ஏன் அப்படி நடந்துச்சு, ஏன் எல்லாம் கரெக்டா போச்சு. இப்ப டானியாக்கு ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு. டானியாவோ ஃபர்ஸ்ட் அன்டான்டே அலையன்ஸ் அப்புறம் ரிபப்ளிக் இப்போ டியூக்டம் ஆஃப் டாக்கியாவா. இப்போ டானியாக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. அதாச்சு டாக்கியங்கிற இடத்துல எனிமீஸ் 60 லட்சம் பேர் இருக்காங்க. எனிமீஸ் உள்ள நுழைஞ்சு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. டானியாவும் சரி எனிமி மேஜஸ்ல எவ்வளவு பேர் இருக்காங்க கேட்கிறப்ப இல்ல மேம் எந்த எனிமீஸ் மேஜஸுமே இல்ல வெறும் லேண்ட் ஃபோர்ஸ் மட்டும் தான் அப்படின்றாங்க. டானியாவும் என்னது எந்த ஏரியல் ஃபோர்ஸஸும் கிடையாதா? டாக்கியன் ஆர்மி இவ்வளவு முட்டாளங்க இருப்பாங்க நினைச்சு கூட பாக்கல. இப்ப டானியாவோ முழுசா மாறின ஸ்குவாட் கிட்ட பேசிட்டு இருக்கா. நம்ம போருக்கு போக வேண்டிய டைம் வந்தாச்சு. நீங்க நிறைய தடைகள் தாண்டி வந்திருக்கீங்க. அதனால இதெல்லாம் உங்களுக்கு ஒரு விஷயமாவே இருக்காது. அதுவும் இல்லாம இன்னைக்கு என்னோட பர்த்டே. அது டியூக்டம் ஆஃப் டாக்கியாக்கு தெரிஞ்சிருக்கு போல. அதனால எனக்கு ஒரு கிஃப்ட் அமைச்சிருக்காரு. இது எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டி. நம்ம இப்போ உயிருள்ள மனுஷங்களை இப்போ ட்ரைனிங் பிராக்டிஸ்க்கு யூஸ் பண்ண போறோம். அவங்கள எப்படி வேணா நீங்க சாகடிக்கலாம். ஒண்ணு சுடலாம் இல்ல ஸ்பெல்ல போட்டு சாவடிக்கலாம். உங்க இஷ்டம். அவங்க கிட்ட ஏர் சப்போர்ட்டும் கிடையாது. நம்ம கிட்ட தான் இதுல அட்வான்டேஜ் இருக்கு. இன்னைக்கு ஒரு ரத்த ஆறு ஓடணும். சரி நம்மளோட வேட்டையை ஆரம்பிக்கலாமா? இப்போ அந்த டாக்கியா இடத்துக்கு போறாங்க. பார்த்தா நிறைய சோல்ஜர்ஸ் அங்க வந்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாருமே ஒரு ஃபார்மேஷன் இல்லாம இதோ ஆடு மந்தங்க மாதிரி வந்துட்டு இருக்காங்க. ஒரு பட்டன்ல 4 கம்பெனி இருப்பாங்க. இப்போ 3 கம்பெனி பிரிஞ்சுக்கிட்டு ஒரு டிவிஷனை தாக்க போறாங்க. அவங்க காத்துல போய் தாக்குறதுனால அவங்களுக்கு ஈஸியா இருக்கு. டானியாவும் ஆட இதுவும் போரிங்கா இருக்கு. என்னால இதுல எதுவுமே செய்ய முடியாது போலயே. இவங்க எல்லாருமே டிவிஷன் நம்ம கூப்பிடக்கூடாது. எல்லாருமே ஆட்டு மந்தைங்க. எல்லாருமே இப்ப இரையாக போறாங்க. இந்த உலகத்துல கொஞ்சம் பேருக்கு மட்டும் தான் ஹேர் பவரோட சக்தி தெரிஞ்சிருக்கு. இப்போ அவங்க கழிஞ்சு போன சோல்ஜர் எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு இருக்காங்க. இப்ப டானியாவை பாக்குறா. என்னது நம்ம ஸ்குவாட்ல இருக்க பின் வாங்குறாங்களா? என்னது இதை கேட்கிறப்ப அந்த பொண்ணும் எனிமீஸ் ஒண்ணு செய்யறாங்கல்ல லா படி அவங்க பின் வாங்கணும். அதனால தான் டானியாவும் என்னது லா படியா இது போர் இந்த இடத்துல அதெல்லாம் சரி வராது. அவன் என்ன யோசிச்சுட்டு இருக்கான்? பறக்கிற மேஜர் சாதாரண புல்லட் தாக்கும் நினைச்சிட்டு இருக்கானா? நம்ம ஸ்குவாட்ல யார் மேலாச்சும் புல்லட் படிச்சுனா அவனை நானே சாகடிச்சிருவேன். சரி இது பார்த்தது எனக்கே வெறுப்பா இருக்கு. வாங்க நம்மளும் போலாம். இப்ப டானியாவுமே அங்க போறாங்க. இப்ப அங்க இருக்க சோல்ஜர் எல்லாம் சொல்றாங்க ஆனா டானியா கிட்ட நெருங்க கூட முடியல. அங்க இருக்க சோல்ஜர்ஸும் உனக்கு தைரியம் இருந்தா கீழே வந்து ஒண்டி கொண்டு சாப்பிட அப்படின்றாங்க. டானியாவும் இவனுக்குலாம் உண்மையான போறான்னு என்ன தெரியல. இவனுக்குலாம் மிஷின் கன் பார்த்தா என்ன செய்வானுங்க? இப்போ வானத்துல இருந்து கிரேனேட்ஸ் போட ஆரம்பிக்கிறாங்க. டானியா யோசிச்சுட்டு இருக்கா. என்னது வித்தியாசமா இருக்கு. இவங்க தானே நம்ம கண்ட்ரி இன்வைட் பண்றாங்க. ஏன் இவ்வளவு வீக்கா இருக்காங்க? இந்த மாதிரி கண்ணை தூக்கிட்டு வந்தா ஒரு கண்ட்ரி அடிச்சிட்டான்னு பாத்துறானுங்களா? எல்லாம் முட்டாளுங்க போல. டானியோட ஸ்குவாடுமே அந்த ஆர்மி அழிச்சிட்டு அந்த ஆர்மியோட ஹெட் குவார்டர்ஸ் போறாங்க. அங்க இருக்க சோல்ஜர் லெவல பார்த்த உடனே சுத்து வச்சிட்டாங்க. இம்பீரியல் சோல்ஜர்ஸ் உங்களை சும்மா விட மாட்டோம் அப்படின்றாங்க. டானியாவும் எம்பையருக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த இடத்தை சுத்தி பார்க்க வந்திருக்கீங்களா? சரி உங்க விசா எங்க? அங்க இருக்க சோல்ஜர்ஸும் எவ்வளவு தெரிந்த எங்களுக்கு கிண்டல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை வச்சு சுட போறாங்க. ஆனா டானியா ஈஸா ஷீல்டு வச்சு தட்டுடுறா. அப்போ விசா கிடையாது. சரி அப்ப எங்க நாட்டுக்கு பிரிசனரா போறீங்களா? அங்க வரும் இவங்க எல்லாரும் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுக்குறாரு. அவங்களும் சொல்றாங்க ஆனா இந்த புல்லட் அவங்க மேல பட மாட்டேங்குது. அவங்க ஈஸா ஷீல்டு வச்சு தட்டுறாங்க. அந்த பொண்ணும் இவங்களை பார்த்தாலே பாவமா இருக்குப்பா. டானியாவும் அப்பெல்லாம் நடிக்காத. இந்த கமாண்டரை விட்டுட்டு இவங்க எல்லாரையும் கொண்டுடுங்க. அந்த பெட்டாலையுமே மிச்சம் இருக்க ஆர்மி கொண்டுடுது. அந்த கமாண்டர் மட்டும் விட்டு வச்சிட்டாங்க. சரி மிச்சம் இருக்க சோல்ஜர்ஸை நம்ம ஆர்மி விட்டு பாத்துக்கோம். நம்ம முன்னேறி போவோமா? சரி மேம் எங்க போறது கேட்கறப்ப டானியாவும் வேறங்க அவங்களோட கேபிட்டலுக்கு தான். இவ்வளவு தூரம் வந்தாச்சு இதுக்காக இங்க நிக்கணும். நம்ம முன்னேறி போவோம். அதுவும் இல்லாம நம்ம பட்டாலியன் எவ்வளவு ஸ்ட்ராங் இதுல தெரிய வரும். இப்போ டானியோட பெட்டாலியன் அந்த டாக்கியன் கேபிட்டலுக்கு போகுது. அங்க இருக்க மக்கள்லாம் நைட் ஆகி எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. டானியாவும் அட இந்த இடத்துல நிறைய ஃபேக்டரிஸ் இருக்கு போலயே. அந்த இடத்துல வெடிப்பொருள் இருக்கும்னு நம்புவோம். அங்க இருக்க சொல்லிச்சோம் என்னால நம்பவே முடியல. இது ஒரு கேபிட்டல்றாங்க ஆனா ஏர் டிஃபென்ஸே காணுமே. டானியாவும் ஆமா அவங்க இன்னும் பழங்காலத்துல இருக்காங்க. அவங்களுக்கு மேஜிக் என்ன கூட தெரியல போல. அந்த பொண்ணும் இதை நம்மளுக்கு கிடைச்ச வாய்ப்பு நம்ம அட்டாக் பண்ணும் அப்படின்றா.
டானியாவும் நம்ம ஒன்றும் காட்டு வசம் கிடையாது, நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு வார்னிங் கொடுப்போம், அதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா நம்ம விட்டுருவோம், இல்லைன்னா அட்டாக் பண்ணுவோம். இது இன்டர்நேஷனல் அப்படி நம்ம செஞ்சாகணும்ல. நம்ம இங்க இருக்க மக்களை தப்பிக்க சொல்லுவோம், அவங்க தப்பிக்கலன்னா நம்ம இது பண்ண முடியாது. அங்க இருக்க சொல்லிடும் இப்படி பண்ணோம்னா நம்ம சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ண முடியாது. டானியாவும் ஃபர்ஸ்ட் லெப்டினன்ட் நான் அப்பயே கவனிச்சேன், எல்லாமே லா படியில பண்ணாத, ரூல் சொல்ற மாதிரியே இன்டர்நேஷனல் சேனல் யூஸ் பண்ணுங்க, எல்லாருக்கும் வார்னிங் கொடுங்க அப்படின்றா. அந்த பண்ணும் எனக்கு ஓகே, ஆனா நான் அதை செய்யணும் அப்படின்னு கேட்கறா. அங்க இருக்க சொல்லிச்சோம் ஆமா மேம் நீங்களே பண்ணுங்க, நீங்க தான் கரெக்டா இருப்பீங்க அப்படின்றாங்க. டானியாவும் ரைட்டு சரி நானே பண்றேன். இப்ப அவளும் அந்த மைக்க வாங்கிட்டு குரலை சாஃப்ட் ஆகி பேசுறா. அட்டென்ஷன் எவ்ரிவன், இன்டர்நேஷனல் படி இந்த இடத்துல ஒரு போர் நடக்க போகுது, இது ஒரு அபிஷியல் வார்னிங், இம்பீரியல் ஆர்மி உங்க மக்கள் மேல தாக்க போறாங்க, உடனே இங்க இருந்து தப்பிச்சு போயிடுங்க அப்படின்றா. அங்க இருக்க மக்கள்லாம் இது ஏதோ காமெடி போல சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. அங்க இருக்க பொண்ணும் சூப்பர் மேஜர் இந்த வாய்ஸ் பேசுறதுனால எல்லாரும் பிராங்க் நினைச்சிட்டு இருக்காங்க. அங்க இருக்க சொல்லிடலாம் மேஜர் இந்த மாதிரி நீங்க பேச முடியும்னு எங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. டானியாவும் சரி இன்டர்நேஷனல் லா படி நம்மளோட கடமையை நம்ம செஞ்சாச்சு, நம்ம வார்னிங் கொடுத்தாச்சு, ஆனா அவங்க கேட்கல, நம்மளோட தப்பு கிடையாது, எல்லா யூனிட்ஸும் லாங் ரேஞ்ச் ஸ்பெல் யூஸ் பண்ணுங்க. டானியாவும் திருப்பி கடவுள் வென்றா. கடவுளே எதிரிங்களை அழிக்கிறதுக்கு எனக்கு சக்தி கொடுங்க. டானியாவும் ஓபன் ஃபயர் அப்படின்றா. இப்போ எக்ஸ்ப்ளோஷன் மேஜிக் புல்லட் அங்க இருக்க ஃபேக்டரிஸும் அங்க இருக்க மக்களோட வீடியோ தாக்கிட்டு இருக்கு, அந்த கேப்டலே வெடிச்சு சதறிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல அவங்க அடிச்சது ஃபேக்டரியில, அதனால அங்க வெடிப்பொருள் இருக்கு, அது பட்டு இன்னுமே பெருசா வெடிச்சிட்டு இருக்கு. அந்த இடத்துல நிம்மதியா தூங்கிட்டு இருந்த மக்களுமே சேர்ந்து இறந்து போறாங்க. டானியாவும் சூப்பர், இதுக்கான நன்றிய நம்ம டாக்கியா கிட்டதான் சொல்லியாகணும். நம்ம உயிருள்ள சொல்ற ட்ரைனிங் எக்ஸசைஸ் யூஸ் பண்ணோம், அது மட்டும் இல்ல நம்மளுக்கு ஒரு ஃபயர் ஒர்க் ஷோவே காட்டிருக்காங்க. சரி பெட்டாலியன் நம்மளோட கடமையை செஞ்சாச்சு, நம்ம திருப்பி போவோமா? இப்போ அந்த கேப்டலே முக்காவாசி அழிஞ்சு போச்சு. இத்தோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye bye.